கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2 நாள் தான். இன்னும் 2 நாள்ல நம்ம ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போகிறோம். இந்த நாட்கள் நான் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள். ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி, நம்மளை சுத்திகரித்து, நம்மளை அழகா பரிசுத்தமாய் மாற்றுகிற நாட்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினத்துல நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமா நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின 12ஆம் அதிகாரம், அந்த புஸ்தகத்துல, அந்த நிருபத்துல 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2 காரியத்தை இங்க பவுல் என்ன செய்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு புத்தி உள்ள ஆராதனையா மாறும் அப்படின்னு சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மாறி மறுரூபமாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. 2வது நீங்க உங்களுடைய மனது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, புதிதாய் மாறுவதற்கு மறுரூபம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாம ஒரு 2024க்குள்ள நம்ம ஸ்டெப் பண்ண போகிறோம். நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த கடைசி நாட்கள்ல நாம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில காரியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நடத்தி கொண்டே வந்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு வர்ஷிப் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. வர்ஷிப், பிரைஸ், வர்ஷிப், துதி ஆராதனை. இந்த துதி ஆராதனை பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சொல்ற மாதிரியான அந்த ஆராதனை கிடையாது. அங்க பாட்டு பாடுறோம், வர்ஷிப் பண்றோம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் லைஃப்ல வரும் பொழுது, நாளுக்கு நாள் வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுடைய சரீரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சரீரத்தை ஜீவ பலியாக எப்படி ஒப்பு கொடுக்கிறது? இந்த சரீரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரம் என்னவா இருக்குது அப்படின்னா, தேவனுடைய ஆலயமா இருக்குது. இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலயம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க போகிற ஆலயத்தையே நீங்க பார்த்துக்கொள்ளுங்களேன். அலங்கோலமா இருக்குது ஆலயம். வாரத்துல ஒரு நாள் நீங்க போனா கூட 6 நாட்கள் பூட்டி இருக்குதுன்னே வைங்க ஆலயம். பல பல வேலைகள் நடக்கும், பல பல ஊழியங்கள் நடக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் போய் அந்த ஆலயத்தை பராமரித்து, அந்த ஆலயத்தை அலங்கரித்து, இந்த நாட்கள், இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் நாட்கள்ல ரொம்பவும் பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஆலயத்தை எப்பயுமே அழகா வைக்கணும்னு சொல்லி நினைப்போம், சுத்தமா வைக்கணும்னு நினைப்போம், அழகா அலங்கரிக்கணும்னு நினைப்போம். அந்த ஆலயத்துக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். தினமும் இதாவது உடஞ்சிருக்கா, அது பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கட்டடத்தால கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல ஆண்டவர் வாசம் பண்றார், வர்றாரு. துதிக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது அங்க உலாவுறாரு நமக்குள்ள. அதை நாம என்ன செய்யறோம்? நம்ம ரொம்ப பார்க்குறோம், ரொம்ப மெயின்டைன் பண்றோம். ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள, நம்ம சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள இருக்கிறாரே, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரே, இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யறோம்? மெயின்டைன் பண்றோமா? இந்த ஆலயத்தை நம்ம சுத்தம் பண்ணி கொள்றோமா? இந்த ஆலயத்தை நாம அழகா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோமா? அலங்கரித்து கொள்ளுகிறோமா? இந்த அலங்கரிப்புன்னு சொல்லும் பொழுது நம் மேலோட்டமா, வெளியரங்கமா இருக்கிற அலங்கரிப்பை குறித்து நான் பேசவில்லை. பரிசுத்தத்துக்கு ஏதுவான அலங்காரம் நமக்கிட்ட இருக்குதா? இந்த சரீரத்துக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சுத்தம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஹோட்டல் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ல கிச்சன் இருக்கு பார்த்தீங்களா, கிச்சன். அப்புறம் பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப
சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் சில நேரத்தில் வந்து பார்த்தாங்க, சுத்தம் இல்லை அப்படின்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கணும். உலக பிரகாரமாக இருக்கிற சில உணவகம், ஹோட்டல்ஸ், இதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் மனுஷங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு தங்கிட்டு போகிற இடங்களுக்கே இவ்வளவு சுத்தத்தை உலகத்தில் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னால், தேவாதி தேவன், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் நம்ம இருதயத்தில் வந்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, இந்த உடம்பு எவ்வளவு சுத்தமாக இருக்கணும், இந்த உடம்பு எவ்வளவு நல்ல பரிசுத்தமாக இருக்கணும். அந்த அந்த சரீரத்தை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யும்? புத்தியுள்ள ஆராதனையா அது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதை இப்போ இந்த சரீரம் இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு பாருங்க. இந்த சரீரத்துல பரிசுத்தம் இல்லாம போயிருது. சில நேரத்துல உலகத்துக்கு ஆண்டவருக்கு புறம்பான சில காரியங்களை இந்த சரீரத்துக்குள்ள வந்துடுது. ஆண்டவர் பிரியப்படாத காரியம் சில சரீரத்துக்குள்ள போகுது. சிகரெட்டு, பாக்கு, புயலை, இன்னும் வந்து மதுபானம், இதெல்லாம் உள்ள போகுது. அதெல்லாம் உள்ள போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆலயம் தீட்டுப்பட ஆரம்பிக்கிறது. இந்த ஆலயம் என்ன செய்யுது? தீட்டுப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ புத்தி உள்ள ஆராதனையை நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக என்ன செய்யல? ஒப்பு கொடுக்க முடியவில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா வியாதி, இந்த வியாதி தன் சரீரத்தை சில பேர் வந்து பார்க்கவே மாட்டாங்க, கண்டுகொள்ளவே மாட்டாங்க. இஷ்டத்துக்கு போவாங்க, இஷ்டத்துக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வந்து சரீரத்தை என்ன பண்ண மாட்டாங்க? எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, கரெக்டாக இது பண்ண மாட்டாங்க. நான் வந்து உங்களை பார்த்து சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் யோசித்து சொல்கிற காரியம். உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பார்த்து கொள்ளுங்க. உங்கள் சரீரத்தை குறித்து உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு சரீரத்துக்குள்ளே என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. உங்கள் சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாய் வைத்து கொள்வதற்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நல்லா நடக்கணும், எல்லாம் செய்யணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நடந்து ஜெபம் பண்ணாலே அதுவே ஒரு எக்ஸசைஸு, அதுவே ஒரு உடற்பயிற்சி. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உங்கள் சரீரத்தை நீங்கள் நல்லா பார்த்து கொள்ளும் பொழுது அதுவே புத்தி உள்ள ஆராதனையாய் மாறுகிறது. ரெண்டாவதாக பாருங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருடைய தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துக்கு ஏற்றது போல நம்ம வாழக்கூடாது. இந்த உலகத்துல அவங்க அப்படி செய்யறாங்க, அதனால நான் அப்படி செய்யறேன். அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால நான் அப்படி இருக்கிறேன். அவங்க அந்த ட்ரெஸ் போடுறாங்க, அதனால நான் அப்படி ட்ரெஸ் போடுறேன். அவங்க இப்படி இருக்கிறாங்க, அதனால நான் வந்து இந்த மாதிரி செய்யலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்துல இருக்கிறது போல இருக்காம, நிறைய கிறிஸ்தவர்கள் பார்க்கிறேன், சினிமா பார்க்குறாங்க, தியேட்டருக்கு போறாங்க, சினிமா பார்க்குறாங்க, சினிமா பாட்டை கேட்குறாங்க, உலக பிரகாரமான பாட்டை கேட்குறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அநேக நேரங்களிலே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது. நம்ம அதை அறிந்து கொள்ள முடியலை சரியா. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம். இந்த உலகத்தோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிய முடியல. அப்ப அந்த ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கும் பொழுது நம்ம மனம் புதிதாக மாறி மறுரூபமாகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு நான் முதல்ல இதை பேசி, நான் முதல்ல ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னதென்று என் வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்வதற்கு நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நான் இது பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் ஆண்டவரே என் மனதை புதிதாக்குங்க, மறுரூபமாக்குங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ அப்படியே நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் அப்படி மாதிரி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருந்து ஆண்டவரையும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா, பெருக செய்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், நாம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம், பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, இதன்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.